ஜொகூர் கூலாய் பகுதியில் உள்ள ஒரு ரகசிய கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.49 கோடி ரிங்கிட் மதிப்பிலான சட்டவிரோத மதுபானங்களை ஜொகூர் மாநில சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த ஜனவரி 20ஆம் தேதி நள்ளிரவு 11 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கருதப்படும் 5,72,928 மதுபான டின்கள் கண்டெடுக்கப்பட்டன. இச்சம்பவம் குறித்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜொகூர் சுங்கத்துறை இயக்குனர் அமீனுல் இஸ்மீர் முகமது சுஹைமி, பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானத்தின் சந்தை மதிப்பு 25.7 லட்சம் ரிங்கிட் என்று தெரிவித்தார். சோதனையின் போது ஒரு லாரியும் 5 கொள்கலன்களும் கைப்பற்றப்பட்டன. அதிகாரிகளின் வருகையை முன்கூட்டியே கண்டுபிடித்து அக்கும்பல் தப்பியோடிய நிலையில் கிடங்கின் உரிமையாளர் கடத்தல் சிண்டிகேட்டை பிடிக்க புலனாய்வு முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சுங்கச்சட்டம் 1967 கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் வேளையில் அனுமதியின்றி மதுபானங்களை பதுக்குபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை பாயும் என அவர் எச்சரித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.